अथ तृतीयोऽध्यायः। अर्जुन उवाच ज्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिः जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव। அர்ஜுனன் கூறினான், ஜனார்தனனே, கேசவனே, அறிவு பலநோக்கு கர்மங்களை விட சிறந்ததாயின் கோரமான போர் தொழிலிலே என்னை நீர் ஏன் பலவந்தமாக ஈடுபடுத்துகிறீர்? व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहम् आप्नुयाम्। இரு வழிகளை ஒரே போல கூறும் உமது உரையால் எனது அறிவு பேதலிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நகா ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். உன்னதமான இறைவன் கூறினார், தீதற்ற அர்ஜுனனே, இறைவனை உணரும் இருவகைப்பட்ட மனிதர் இருப்பதாக கூறினேன். சிலர் உலக தத்துவ மனோரதங்களாலும் பிறர் பக்திமயமான அன்பு துண்டாலும் அவரை அறிய முயல்கின்றனர். ந கர்மணாம் அநாரம்பாத் நைஷ்கர்ம்யம் புருஷோஷ்ணுதே ந ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. செயலிலிருந்து தப்பிப்பதால் மட்டுமே விளைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டுமே பக்குவம் பெறவும் முடியாது. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசஹ கர்ம சர்வஹ பிரகிருதியை குணைஹ. இயற்கையினின்றும் பிறக்கும் இயல்புகளுக்கு ஏற்ப எல்லோருமே சுதந்திரமின்றி செயல்படுகின்றனர். எனவே ஒரு கணம் கூட ஒன்றுமே செய்யாமல் இருப்பது எவருக்குமே முடியாததாகும். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூಢாத்மா மித்யாச்சாரக சவுச்யதே. புலன்களையும் புலன் உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன் நுகர்ச்சி பொருட்களில் மனதை செலுத்திக் கொண்டிருப்பவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தக சவிசிஷ்யதே. புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி தனது செயல் புலன்களை பக்தி செயல்களில் ஈடுபடுத்துபவனோ மேலும் சிறந்தவனே. நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோக்ய கர்மணஹ ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணஹ. செயலற்ற தன்மையை விட செயலாற்றுவது மிகச்சிறந்தது. எனவே உனது கடமையை செய்வாயாக.
செயலின்றி ஒருவன் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாதல்லவா? யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கக சமாச்சர. விஷ்ணுவுக்கு தியாகம் செய்யும் முகமாக செயலாற்ற வேண்டும். மற்ற செயல்கள் ஒருவனை ஜட உடலோடு பிணைக்கின்றன. எனவே அவரது திருப்திக்காக உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவாய். இவ்வகையாக நீ கட்டிலிருந்து விடுபட்டு எப்போதும் பற்றற்று வாழ்வாய். சக யஜ்ஞாக பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். படைப்பின் ஆரம்பத்தில் குலங்களையும் தேவர்களையும் அனுப்பி கூடவே விஷ்ணுவுக்கான யாகங்களையும் படைத்து யஜ்யங்களை செய்து சுகமாயிருங்கள். ஏனெனில் யஜ்யங்களை செய்வதால் வேண்டுவனவற்றையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள் என்று ஆசீர்வதித்தார் படைக்கப்பட்டவரின் இறைவன். தேவான் பாவயதனேன தே தேவா பாவயந்து வக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேயக பரமவாப்ஸ்யத. யாகங்களால் தேவர்கள் மகிழ்ந்து உங்களை மகிழ்விப்பர். இவ்வாறு ஒருவரை ஒருவர் மகிழ்வித்து எல்லோரும் நலம் பெறுவீராக. இஷ்டான் போகான் நீவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக தைர்தத்தான் அப்ரதாயேப்யோ யோ புங்தேஸ்தேன ஏவ சக. யாகங்களால் திருப்தி அடைந்து பல்வேறு வாழ்க்கை தேவை பொருட்களின் அதிகாரிகளான தேவர்கள் மனிதருக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இவற்றை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் திருடனேயாவான். யஜ்ஞசிஷ்டாஷினः சந்தோ முச்யந்தே சர்வகில்பிஷைः புஞ்ஜதே தே த்வகம் பாபாः ये பசந்த்யாத்மகாரணாத். யாகத்திற்காக முதலில் படைக்கப்பட்ட உணவை உண்பதால் பக்தர்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்களோ பாவத்தையே உண்கிறார்கள். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞக கர்ம சமுத்பவக. மழைகளால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களாலேயே எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். ஒழுங்கு கடமைகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. வேதங்கள் முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றுபவை. எனவே எங்கும் நிறைந்த உன்னதப் பொருள் யாகச் செயல்களில் நித்தியமாக நிலை பெற்றிருக்கிறது. ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹ
यः अघायुः इन्द्रियारामो मोघं पार्थ सजीवति. வேதங்களில் கூறப்பட்ட இவ்விதமான யாக முறையை கடைபிடிக்காதவன் பாவ வாழ்க்கை வாழ்கிறான். எனது அன்பு அர்ஜுனா, புலன் நுகர்வில் மட்டுமே இன்பம் காண்பவனின் வாழ்வு பலனற்றதாகிறது. यस्त्वात्मरतिरेव स्यात् आत्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टः तस्य कार्यं न विद्यते. தன்னில் மகிழ்ந்து தன்னில் சுய ஒளி பெற்று ஒளிர்ந்து தன்னிலேயே ஆனந்தம் கொண்டு தன்னிலே திருப்தி கொண்டு பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதும் இல்லை. नैव तस्य कृतेनार्थो न कृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः. தன்னை உணர்ந்தவனுக்கு தனது விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதும் இல்லை. அத்தகு கடமைகளை செய்யாதொழியும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை. तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः. எனவே செயலின் பலன்களில் பற்றில்லாது கடமைக்காக செயற்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகிறான். कर्मणैव हि संसिद्धिम् आस्थिता जनकादयः लोकसङ्ग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि. ஜனகர் முதலான மன்னரும் கூட நியமிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுதலால் பக்குவ நிலை அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவேனும் நீ செயலாற்ற கடவாய். यद्यदाचरति श्रेष्ठः तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकः तदनुवर्तते. பெரிய மனிதன் எத்தகு செயல்களை செய்கின்றானோ அவன் அடிச்சுவட்டை பின்பற்றி பிறரும் அதையே செய்கின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுதும் பின்பற்றுகின்றது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கில்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. பிரிதாவின் மகனே, மூவுலகங்களிலும் என்னால் செய்யப்பட வேண்டிய கடமை ஏதுமில்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதுமில்லை. இருந்தும் நான் செயலில் ஈடுபட்டுள்ளேன். யதிஹ்யகம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திரிதக மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வஷக. ஏனெனில் நான் செயலாற்றவில்லை எனில் மனிதரெல்லாம் நிச்சயமாய் என்னையே பின்பற்றி செயலற்றவராகி விடுவர். உத்சீதேயுः
इमे लोकाः न कुर्यां कर्म चेदहम् शङ्करस्य च कर्ता स्याम् उपहन्याम् इमाः प्रजाः. நான் செயலாற்றுவதை நிறுத்தினால் இவ்வுலகங்களெல்லாம் அழிவடையும். தேவையற்ற ஜனங்களின் படைப்புக்கு காரணனாகி எல்லா உயிர்களின் அமைதியையும் அழித்தவனாகவும் நான் ஆகிவிடுவேன். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தः ஜிகீர்ஷுः லோகசங்கிரகம். பலனில் பற்றுக்கொண்டு அறிவற்றோர் செயற்படுவது போன்றே பொதுமக்களை வழிநடத்தும் நோக்கத்தோடு அறிஞரும் பற்றற்று கடமைகளை ஆற்ற வேண்டும். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்தக சமாச்சரன். பலன் தரும் செயல்களில் பற்று மிக கொண்ட அறிவீனர்களுக்கு அறிஞர்கள் புத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. செயலிலிருந்து விலகும்படியாக அவர்களுக்கு உற்சாகமூட்டாது பக்தி உணர்வுடன் செயலாற்றலில் ஈடுபடுமாறு செய்ய வேண்டும். பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூಢாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. ஜட இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பால் மயங்கிய நிலையில் ஆத்மா இயற்கையால் நடைபெறும் செயல்களுக்கு தானே கர்த்தா என்று தவறாக எண்ணுகிறது. தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோः குணாः குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. பெரும்புயத்தோனே, பக்தியில் செயலாற்றல், பலன் நோக்கி செயலாற்றல் இவைகளின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன் தன்னை புலன்களிலும் புலன் நுகர்ச்சியிலும் ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பிரகிருதேஹ குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவில் ந விசாலயேத். ஜட இயற்கை குணங்களால் மயக்கப்பட்டு அறிவற்றோர் தூலச் செயல்களில் முழுமையாக ஆழ்ந்து பற்றுடையோர் ஆகின்றனர். செயல்படுவோரின் அறிவு குறைவினால் இக்கடமைகள் கீழ்த்தரமானவை ஆயினும் அறிவுடையோர் அவரை நிலைபெற எழச் செய்யக்கூடாது. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதஸ நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. எனவே அர்ஜுனா, உனது செயல்களையெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து என்னில் நிலைத்த மனத்துடன் பலனில் பற்றற்று அகங்காரத்தையும் ஊக்கமின்மையையும் விட்டு போரிடுவாயாக. ஏமே மதம் இதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தோ
नसूयन्तो मुच्यन्ते तेऽपि कर्मभिः. இந்த அறிவுரையை அழுக்காரின்றி நம்பிக்கையுடன் பக்தி பூர்வமாக பின்பற்றி எவனொருவன் தன் கடமைகளை நிறைவேற்றுகிறானோ அவன் செயல்களின் விளைவுகளினின்றும் முழு விடுதலை பெறுகின்றான். ये त्वेतदभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञान विमूढांस्तान् विद्धि नष्टान चेतसगा. ஆனால் பொறாமையால் யாரொருவன் இவ்வறிவுரைகளை அவமதித்து முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எல்லா அறிவுகளையும் இழந்து மதியினனாய் இருள் நிறைந்து கட்டுண்டவனாய் அழிகின்றான். सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेः ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति. அறிவு சான்ற ஞானியும் கூட தன் இயற்கைப்படியே செயல்படுகின்றான். ஏனெனில் ஒவ்வொருவரும் தன் இயல்புப்படியே செயலாற்றுபவனாயிருக்கிறான். அடக்குமுறையால் என்ன லாபம்? इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ. உடல் உடையவர்களால் புலன் விஷயங்களின் பால் விருப்பும் வெறுப்பும் உணரப்படவே செய்கின்றன. ஆனால் புலன்கள் அவற்றின் விஷயங்கள் இவற்றிற்கு ஒருவன் அடிமையாகக் கூடாது. ஏனெனில் தன் உணர்வு பாதையில் இவை தடைக்கற்களே ஆகும். श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः. பிறர் கடமைகளை செய்வதை விட தவறாயினும் தன் கடமைகளை செய்தல் நன்று. பிறர் வழி செல்லுதல் அபாயகரமாதலின் பிறர் கடமைகளில் ஈடுபடுதலின் தன் கடமையை செய்கையில் அழிவுறுதலும் நன்றாம். अर्जुन उवाच अथ केन प्रयुक्तोऽयं पापं चरति पूरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः. அர்ஜுனன் கூறினான், விருஷ்ணிகுலத்தோடே பலாத்காரப்படுத்தப்பட்டது போல விருப்பம் இல்லாவிடினும் ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? ஸ்ரீ பகவானுவாச்ச காமயேஷ क्रोधयेष रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिह वैरिणम्. பகவான் கூறினார், ரஜசின் குணங்களில் உற்பத்தியாகி பின் கோபமாக உருவெடுக்கும் காமமே இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவமிகு விரோதியாம் அர்ஜுனா. धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम्. நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருகருப்பையாலும் மூடப்படுவது போலவே ஜீவனும்
பல நிலைகளிலான இக்காமத்தால் மறைக்கப்படுகின்றது. ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்யவைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேன ச. இவ்வாறாக ஒருவனது தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிப்பதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய விரோதியால் சூழப்படுகின்றது. இந்திரியாணி மனோபுத்திஹி அஸ்யாதிஷ்டானம் உச்யதே ஏதைர் விமோகயத்யேஷக ஞானமாவ்ருத்ய தேகினம். புலன்கள், மனம், புத்தி இவையே ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து அவனை மயக்கும் இந்த காமத்தின் பாசறைகளாகும். தஸ்மாத் த்வமிந்திரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். எனவே பரதகுலத்தோரில் தலை சிறந்த அர்ஜுனா, புலன்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அழிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக. இந்திரியாணி பராண்யாஹுः இந்திரியேभ्यः பரம் மனः மனசஸ்து பரா புத்திः யோ புத்தேः பரதஸ்து சஹ. கர்ம இந்திரியங்கள் ஜடப்பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விடவும், அறிவு மனதை விடவும் உயர்ந்தவை. அவனோ, அதாவது ஆத்மாவோ, அறிவை விடவும் உயர்ந்தவனாவான். ஏவம் புத்தேஹ பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இவ்வாறாக தன்னை ஜடப்புலன்கள், மனம், அறிவு இவற்றிற்கு உயர்ந்தவனாக அறிந்து தனது கீழியல்பை உயரியல்பால் ஆள வேண்டும். எதிர்க்க முடியாத கொடிய காமரூபத்திலான எதிரியை ஆன்ம பலத்தால் இவ்விதமாக வெற்றி கொள்ள வேண்டும். ஓம் தஸ்ஸதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம तृतीयोऽध्यायः।